iQOO Z9 வந்து நாளைக்கு லான்ச் ஆக போகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதோட பிரைசிங்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு. ஈவன் நம்ம சேனல்லையுமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். 3 வீக்ஸ் முன்னாடியே நம்ம ஒரு பிரைஸ் ப்ரெடிக்ஷன் படி 18,999 வரும்ன்றது மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனல் பிரைசிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 17,999க்கு பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக 8GB 128GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்க போகுது. 8GB 256GB வேரியன்ட் 20,000 கிடைக்க போகுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீல் மாதிரி தான் தெரியுது. என்ன லாஸ்ட் லீக்ஸில் நம்ம பேசும்போதே அல்ட்ரா வைட் கேமராவா இல்லை டெப்த் கேமராவான்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டெப்த் கேமரா தான். இது ஓரியன்டா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து பரவாயில்ல எனக்கு அல்ட்ரா வைட்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் அதாவது ஒரு 50% பீப்புள் வந்து எனக்கு அல்ட்ரா வைட் கேமரா தேவை அப்படின்னு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஈவன் நான் இப்போ ரியல்மியோட 12+ வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ iQOO Z9 13ஆம் சேலுக்கு வரப்போகுது பிரைம் மெம்பர்ஸ்க்கு, 14ஆம் நார்மல் மெம்பர்ஸ்க்கு சேலுக்கு வரப்போகுது. வந்த உடனே மேக்ஸிமம் நான் அதை சேலில் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒன்ஸ் ரிவ்யூ பண்ண உடனே உங்களில் யாருக்காவது அந்த ஃபோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி நான் வாங்கின லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அதுலேருந்து ஒரு 500 இல்லைன்னா அதே ப்ரைஸுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களில் யாருக்காவது பேங்க் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ண முடியாதவங்க இல்லை என்கிட்ட வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நான் ரிவ்யூ போடும்போது அதை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்றதை நான் அப்டேட் பண்றேன். ஸோ ரியல்மி 12+ கோயிங் ஆன். கண்டிப்பா ரியல்மி 12+ iQOO Z9 ரெண்டுமே நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். சரி, மறுபடியும் இப்போ ஸ்பெக்ஸை பத்தி பார்த்தலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச் டிஸ்பிளே தான் வரப்போகுது. இது ஒரு AMOLED டிஸ்பிளே. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்க போகுது. ஸோ அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இந்த பிரைசிங்ல இந்த பிரைட்னஸ்ன்றது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். முன்னாடிலாம் ஒரு 1300 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் இங்க பில்ட்னு பார்க்கும்போது IP54க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட தான் வரப்போகுது. அதுலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி பிளாஸ்டிக் பில்டு தான். சைடில் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பேக்லும் பிளாஸ்டிக் தான். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது என்ன ப்ரொடெக்ஷன்றது பெருசாக அவங்க மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் ஸ்காட் சென்சர்ஸ்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். டைமென்சிட்டியோட 7200 வரப்போகுது. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸராக தான் இருக்க போகுது இந்த செக்மெண்ட்ல. கேமராஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX882 சென்சார் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஃப்ரண்ட் சைடில் அதே 16 மெகாபிக்சலுக்கான சென்சார் தான் வரப்போகுது. ஸோ இந்த வருஷம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பேக்ல 4K 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் சப்போர்ட் இருக்க போது. லாஸ்ட் இயர் அது வெறும் 1080p இருந்துச்சு. ஃப்ரண்ட் சைடில் அதே 1080p தான் இன்னுமே கன்யூ ஆகுது. ஆனால் இந்த வருஷம் செக்மெண்ட்ல மேஜரான லீப்பான்னு பார்க்கறது போர்ட்ரேட் மோட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபோன் நம்ம கையில் கிடைச்ச உடனே இதோட கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஆக்சுவல் தனி ரிவ்யூ ஒன்று வரும். அது இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் வர மற்ற கேமரா ஃபோன் இல்லைன்னா ஒரு காம்படிட்டிவான ஃபோன்ஸோட நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆல்வேஸ் ரெட்மி Note 13 என் கையில் இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாகவே நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் வரப்போகுது. அதுலேருந்து ஒன்ஸ் ரிவ்யூ முடிச்ச உடனே உங்கள்கிட்ட தான் சேல் பண்ண போகிறேன். அதில் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி இங்கே சிங்கிள் ஸ்பீக்கருக்கு பதிலாக இந்த டைம் டுவல் ஸ்பீக்கர் வரப்போகுது. இன்டிஸ்பிளே சென்சார் தான் இந்த டைமும் இருக்க போகுது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. NFC இந்த ஃபோனில் கிடையாது. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.2 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. Wi-Fi 5 இல்லைனா Wi-Fi 6 இந்த வேரியண்ட்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் Wi-Fi 6ன்ற மாதிரி தான் கன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. மற்றபடி ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் இந்த டைமும் தரல. திக்னஸும் இந்த ஃபோனில் ஓரளவு கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 500 mAh பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அதே 44 வாட்கான சார்ஜிங் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விக்கு கண்டிப்பான ஒரு விடை நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வெயிட் ஃபார் தட். பபாய்.